வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே, அதாவது 999 போர்ட்டல் டே. செப்டம்பர் 9 2025 இது எல்லாமே ஆட் பண்ணாலும் 9 வரும். ஓகே, ஸோ இந்த 999 டே ரொம்ப ஸ்பெஷலான டே. அதனால் இந்த 999 டே அன்னைக்கே இந்த மெசேஜ் கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த 999ன்றது ஸ்பிரிச்சுவலி ரொம்ப பவர்ஃபுல்லான அண்ட் ரொம்ப பாசிட்டிவான ஒரு நம்பர். ஓகே, ஸோ 999 நீங்கள் ஆட் பண்ணாலும் 9 தான் வரும். ஸோ 9ன்றதே ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் அண்ட் ரொம்ப பாசிட்டிவான ஒரு நம்பர் அது. ஸோ இந்த 9 நம்பர் ரிலேட்டட் ஆகக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் அது ரொம்ப பேரோடு அது கனெக்ட் ஆகாது. ஸோ அதுக்கு ஒரு லக்கி இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். ஸோ அப்போது அந்த நம்பர் வரக்கூடிய இன்றைய நாள் அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 999 பற்றி நிறையா மற்ற வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த நாளில் பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஃபைன். நம்ம வீடியோவில் இந்த 999 டேயில் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் நமக்கு என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் வேற வாழ்நாள் முழுவதும் நீங்கள் என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மேனிஃபெஸ்டேஷன் மெசேஜும் கூடவே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது பைல் செலெக்ஷனில் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோ முடித்தோடனே உங்களுக்கு பைல் செலெக்ஷன் வரும். 3 பைல் இருக்கும். 3 பைலில் உங்களுக்கு எந்த பைல் வேணும் சூஸ் பண்ணணுன்றத கண்ணை மூடி நல்ல ஒரு டீப் ப்ரீத் அவுட் எடுத்துட்டு ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு யூனிவர்ஸையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆர்ச்சேஞ்சலையோ மனசில் நினச்சிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு பைலுக்குமான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்கள் பைலுக்கான டைம் கிளிக் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய 999 டேஸ்க்கான உங்களுக்கு வரக்கூடிய 999 டேக்கான யூனிவர்ஸ் ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்த்துட்டு தென் உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்னவா இருக்குன்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 999 ஓகே 999 டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய விஷஸ் வேண்டுதல்கள் எதாக இருந்தாலும் 999 கீழே டைப் பண்ணுங்க. கண்டிப்பாக அது நிறைவேறதுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. நம்மளுடைய இன்னொரு சேனல் சாரா ஹீலிங் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஹீலிங் ப்ளஸ் அக்காஷி கைடன்ஸ் ரீதியான கண்டென்ட்லாம் அதில் உங்களுக்கு அப்லோட் ஆகும் இனிமேல். ஓகே, ஸோ உங்களுக்கு இது மாதிரியான ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் ரீடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு இந்த டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பைல் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கான மெசேஜ்குள்ளே போயிடலாம். ஹலோ பைல் நம்பர் 1, வெல்கம் டு ஆர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கான 999 டேக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ வாட்ஸ் யுவர் மெசேஜ் பைல் நம்பர் 1? ஓகே, ஸோ வாட்ஸ் யுவர் மெசேஜ் பைல் நம்பர் 1? ஓகே, so we have magical blessings. Whatever you are going through, you are being assisted by magical fairy blessings. The fairy says you can bless others too. Fairy spotting.
It's time to go fairy spotting. It's said that seeing is believing. Okay, so seeing is believing, but in fact the opposite is true. Believing is seeing. Hope is always there, even if you can't see it. Optimistic expectations can help change a negative situation into a positive one. Okay, ஸோ இதில் இருக்க மெசேஜை நான் படிச்சிட்டேன். இப்போது உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த 999 டேல உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு மேஜிக்கலான பிளஸ்ஸிங்கை கொடுக்குறாங்க. ஓகே, நீங்கள் எப்பேற்பட்ட சூழலில் நம்பிக்கை இழந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் உங்களை விட்டு போயிருந்தாலும் சரி, வாட் எவர், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பிரச்சனைக்குரியதா இருந்தாலும், ஆனால் அதற்கு மேலும் உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு மேஜிக்கலான பிளெஸிங்ஸ் இந்த நாளில் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. இன்றைய நாளில் நீங்கள் சில பேர் ரெயின்போ பார்த்துருக்கலாம். ஓகே, வானவில பார்த்துருக்கலாம். ஈவன் மொபைல்லையாவது ஏதோ ஒரு வானவில் ரிலேட்டடான வீடியோ ஏதோ ஒன்று பார்த்துருக்கலாம், பிக்சர்ஸ் பார்த்துருக்கலாம், அண்ட் மல்டி கலர்ஸ் பார்த்துருக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன சிக்னல் அப்படின்னா, ஸோ யூனிவர்ஸ் உங்களை கனெக்ட் பண்ணுறாங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்குறாங்க, ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுக்குற விதமாக தான் அந்த சைனை உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நீங்கள் அதை இன்றைக்கி பார்த்துருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை பிலீவ் பண்ணுங்க அப்படின்றாங்க. நீங்கள் அப்படி பிலீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டான இருக்கிற விஷயங்கள் கூட, ஓகே, நெகட்டிவான விஷயங்கள் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். பட் யூ ஹாவ் டு பிலீவ் இட். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ, யூனிவர்ஸும் சரி ஏஞ்சல்ஸும் சரி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்த விஷனைஸ் பண்ணுறாங்களோ, காண்பிக்கிறாங்களோ, உங்கள் பார்வைக்கு தெரியப்படுத்துகிறாங்களோ, அது புதுசாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதை பிலீவ் பண்ணுங்க. பிகாஸ் யூ ஆர் மென்ட் டு பி சீன் தட். நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்றது தான் விதியே. ஸோ அப்போ நீங்கள் அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு ஹோப் கிடைக்கும். அந்த ஹோப் உங்களை என்னெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அது மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தைரியம் கூட உங்களுக்கு அதன் மூலியமா கிடைக்கும். ஓகே, இன்னொன்று, உங்களுக்கு கிடைச்ச பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்துங்க அப்படின்றாங்க. நீங்கள் பிளஸ்ஸிங்ஸை மற்றவங்களுக்கு பயன்படுத்த கொடுக்க உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் பன்மடங்கு ஆகும். ஸோ நானே நல்லா இல்லை, நான் எங்கே மற்றவங்களுக்கு பிளஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்காதீங்க. ஜஸ்ட் காட் பிளஸ் யூன்ற ஒரு வார்த்தை கூட போதும். அதுக்கு பெருசாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சந்தோஷமான மனநிலை இருக்கணும் அவசியம் இல்லை, ஆர் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வார்த்தை போதும். காட் பிளஸ் யூன்ற ஒரு வார்த்தை, அதை நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் உங்களால் கொடுக்க முடியும், சொல்ல முடியும். ஸோ அப்படியாவது மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பிளெஸ்ஸிங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ, பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்கிறீங்களோ, அப்போ அதை விட பன்மடங்கு உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் த்ரூ ஏஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து. ஓகே, ஸோ நிறைய பறவைகள் உங்களை சுற்றி இருக்குது, உங்கள் வீட்டை சுற்றி பறவைகள் இருக்குது, பறவைகள் அடிக்கடி பார்க்குறீங்க, பறவைகளோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னா, ஸோ யூ ஆர் அ பிளஸ்ட் ஒன். உங்களோட யூனிவர்ஸ் கனெக்டில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கை மட்டும் விடாமல் இருந்தால் போதும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவையான சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழியும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான உதவிகள் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது ரிசம்பிள் பண்ணுற விதமாக தான் இந்த பறவைகள் உங்களை சுற்றி இருக்கிறது, பறவைகளோட சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறது, பறவைகளை நீங்கள் அடிக்கடி பார்க்கறது, யூனிக்கான பறவைகளை பார்க்கறது, பறவைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதனுடைய ஒரு காரணம் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்றைய நாளில் மெசேஜ் பார்த்தோம். இப்போது நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணால் உங்களுக்கு
இப்போ இருக்கிற சூழல்ல செட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே கூட பாருங்க, பிலீவ் யூ ஹாவ் ரிசீவ்ட். இங்கேயும் அதே தான் வருது. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ, என்ன வந்து நீங்க பார்த்தீங்களோ, என்ன கிடைச்சிருக்கோ, என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ, அது பிலீவ் பண்ணுங்க. அது உங்களுக்கானதுன்னு பிலீவ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க யூனிவர்ஸ் கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, கேளுங்க, உங்க விருப்பங்களை தெரிவிங்க. மற்ற பீப்புள்ஸ்க்கு, உங்க ஃபேமிலிக்கு தெரியப்படுத்துறது இல்லை, யூனிவர்ஸ் கிட்டயோ கடவுள் கிட்டயோ ஏஞ்சல்ஸ் கிட்டயோ தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய ஆசைகள் என்ன, உங்களுடைய விஷ் என்ன, அதை தெரியப்படுத்துங்க. டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்காதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஓகே, நீங்க நம்பணும் இது வெறும் டிலேஸ் தான், இது வந்து நெக்லெக்ட் கிடையாது, ரெக்ரெஷன் கிடையாது, இது வெறும் டிலே தான். ஓகே, இது ஒரு காலதாமதம் தானே தவிர இது கிடைக்காது அப்படின்றது கிடையாதுன்றத நீங்க நம்பணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இனிமேல் நீங்கள் பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் ஆனது அப்போ உங்களுக்கு எது தேவையோ எது வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. எது கிடைக்கல, என்ன நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன இழந்திருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரேயர்லேயும் கூட வைக்காதீங்க. யூனிவர்ஸ் கிட்ட இதை சொல்லி அழறது, ஃபீல் பண்ணுறது, இது எதுவுமே வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. இது வரைக்கும் என்னெல்லாம் கிடைக்கலையோ அதை பற்றி பேசாதீங்க, அதை பற்றி யார்கிட்டையும் பேச வேண்டாம், அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். கைண்ட் ஆஃப் அதுவும் ஒரு விதமான மேனிஃபெஸ்டேஷன், பட் நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இந்த நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன்ஸை இனிமேல் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. ஒன்லி பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்ணுங்க. விச் மீன்ஸ் இனிமேல் எனக்கு என்ன கிடைக்கணும், என்ன கிடைச்சிக்கிட்டு இருக்கு, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்றத மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு தென்படும். ஓகே, நீங்க நம்புனீங்கன்னா அந்த தென்படுறத உங்களால கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த நாளில் வரக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்னவா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ரிசீவ் பண்றீங்களோ அதை பிலீவ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன இப்போ இருக்கோ அது உங்களுக்கு கிடைச்ச பிளஸிங்ஸ்ன்றத பிலீவ் பண்ணுங்க. அண்ட் நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன்ஸை ஸ்டாப் பண்ணுங்க. பாசிட்டிவான மேனிஃபெஸ்டேஷனை மட்டும் டெவலப் பண்ணுங்க. இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். இழந்தது கூட மீட்டு எடுத்துடலாம். அண்ட் அதை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு என்ன வேணுன்றது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா விதமான டோர்ஸும் ஓப்பன் ஆகும். பட் யூ ஹாவ் டு மேனிஃபெஸ்ட் வித் பாசிட்டிவ் வே அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜும் உங்களுக்கு கன்வே ஆகுது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான 999 டேக்கான மெசேஜ் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 999 அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஹலோ, பைல் நம்பர் 2, வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான 999 டேக்கான யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பைல் நம்பர் 2, divination. Okay, pile number 2. Divination. Embrace your powers of divination, which are especially strong right now. You have the ability to see your current situation with a crystal clear clarity. Protection. The fairies of protections are shielding you with the magical fairy ring of love and light. Practice psychic protection before embarking upon any spiritual work. Okay. Go outside. It's time to go outside. Tune into the powerful peace of nature wherever you are and feel at one with your habitat. Super.
பைல் நம்பர் 2 வந்து டிவைன்லி கனெக்டடான பீப்புளாக இருக்கீங்க. ஓகே, மேபி யூ ஆர் a ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி. நீங்கள் ஒரு ஆன்மீக ரீதியான நபராக இருக்கலாம், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள நபராக இருக்கலாம். ஓகே, தெய்வீக தன்மை வாய்ந்தவராக இருக்கலாம். டிவைன் மேஸ்குலின் ஆர் டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி இருக்கும் உங்களுக்குள்ள. ஸோ தெய்வீக தன்மை இருக்கு. ஒரு தெய்வீக குழந்தை சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு சோல் நீங்க. ஸோ உங்களுக்கு அப்போ நிறைய பவர் இருக்கு. இந்த நாளில், இந்த 999 நாளில் உங்களுக்குள்ள இருக்கிற பவரை வெளிக்கொண்டு வாங்க அப்படின்றாங்க. ஓகே, அது வெளிக்கொண்டு வர விதமா ஏதாவது ஒரு விஷயம் செய்யுங்க. அவுட் சைட் வாங்க. சில பேர் வந்து மனக்கட்டுக்குள்ளே இருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்திலேயே உழண்டுக்கிட்டே இருப்பீங்க, அதை தாண்டி வெளியே வர மாட்டீங்க. ஓகே, ஒரு குண்டு சீட்லேயே குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு சர்க்கிள்லேயே இருப்பீங்க, தாண்டி வெளியே வர மாட்டீங்க. ஆனால் இந்த நாளில் நீங்கள் அதை தாண்டி வெளியே வர்றதுக்கான முயற்சி பண்ணீங்கன்னா, ஓகே, ஸ்ட்ராங்காக தைரியமாக அதுக்கான முயற்சி பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்களால் வெளியே வந்துட முடியும். அண்ட் சில பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருப்பீங்க. அப்படியேப்பட்டவங்களாம் அவுட் சைடு வாங்க, கோவில் போயிட்டு வாங்க, பார்க் போயிட்டு வாங்க, நியர்பை எங்கன்னா ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதர் அது மாதிரி போயிட்டு வாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நேச்சர் ஓரியன்ட் பிளேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கே முடியலனா கூட வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வெக்கேஷன் பிளான் பண்ணுங்க. ஓகே, நேச்சர் கனெக்டடான இடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான முயற்சி எடுங்க. நேச்சர் உங்களை கால் அப் பண்றாங்க. இயற்கை எப்படி நம்மளோட யூனிவர்ஸ் எப்படி நம்மளோட கனெக்ட் பண்ணுவாங்க? த்ரூ அவுட் நேச்சர், இயற்கையோட தான். ஓகே, ஸோ அந்த இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வர்றது, அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்போது உங்களுக்கு யூனிவர்ஸினுடைய கனெக்டிவிட்டி ஏற்படும். ஸோ உங்களுடைய பர்பஸ் கூட சில பேருக்கு தெரிய வரும். அந்த டைமில் பர்பஸ் என்னன்றது தெரிய வரும். அடுத்த கட்டம் நீங்கள் என்ன பண்ணலான்றது தெரிய வரும். உங்களால் என்ன பண்ண முடியும்ன்றது தெரிய வரும். உங்களுக்கு எவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, யாருக்கும் இல்லாத பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் கூட உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி முதல்ல வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் மனிதர்கள்கிட்ட கேட்டாலும் கிடைக்காது. ஓகே, கடவுள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணாலும் சம்டைம்ஸ் கிடைக்காது. ஆனால் இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வாங்க, இயற்கையோட கனெக்டடாக இருங்க. உங்களுக்கு தேவையான கிளாரிட்டி எல்லாமே த்ரூ ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் இந்த இயற்கை ரிலேட்டடாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க உங்களை. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களை சுற்றி எப்போவுமே ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. எப்போவுமே ஒரு தேவதைகள், உங்களோட முன்னோர்கள், ஏதோ ஒரு வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, பட் அது கடினமானதாக இருக்கும், அதுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் எனக்கு வேணும். ஓகே, நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான ஒரு வேலை அது. ஸோ அதுக்கான ப்ரொடெக்ஷன் எனக்கு வேணும், பட் எனக்கு செய்யணும் ஒரு ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதை செய்யுங்க. உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் நாங்கள் தரோம் அப்படின்னு ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லா விதமான ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். பஞ்சு பூதங்களினுடைய ப்ரொடெக்ஷன் கூட உங்களுக்கு கிடைக்கும். பட் யூ ஷுட் ஹாவ் டு ஒர்க் இட் அவுட். ஓகே, நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் அந்த மனக்கட்டுலேருந்து வெளியே வாங்க அப்படின்றாங்க. ஒரே விஷயத்துலேயே உழண்டுட்டு இருக்காதே, வெளியே வாங்க. நிறைய இருக்குது லைஃப்பில், நிறைய பார்க்க வேண்டியிருக்கு, நிறைய இருக்குது. உங்களுக்கு நிறைய பர்பஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து டிவைன் பிளஸ்ஸிங்கோட இருக்கிற ஒரு நபர்னா அது சும்மா இல்லை. மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும். ஆன்மீக ரீதியாக நீங்கள் நிறைய வேலைகள் செய்யணும் உங்களோட வாழ்நாளில். அப்போது அதுக்கு ஒரு கட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறது அது எந்த அளவுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கும். ஸோ நீங்கள் வெளியே வாங்க, இதிலிருந்து அவுட் சைட் வாங்க. ஓகே, நிறைய நேச்சர் சம்மந்தமான இடங்களுக்கு இனிமே வந்து போக பழகுங்க. நிறைய ப்ரேயர் பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்களில் ஈடுபடுங்க. எல்லா விதமான ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான்
உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. ஓகே, பைல் நம்பர் 2. ஸோ இன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்னவா இருக்குன்றதை பார்க்கலாம். அதாவது நீங்கள் என்ன மாதிரியான மேனிஃபெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். So pile number 2. Your imagination creates. Okay. உங்களுடைய கற்பனை தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு கற்பனை சக்தி அபாரம். பட் அந்த கற்பனை சக்தியை நீங்க இது வரைக்கும் உங்க நன்மைக்காக யூஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல அதுவே உங்களுக்கு நெகட்டிவிட்டியை கொடுத்துருச்சா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். நிறைய நெகட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு. பிகாஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறத, அதாவது அந்த கற்பனை வளர்த்த அந்த கற்பனை சக்தி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளெஸிங்ஸை நீங்கள் தப்பான விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, தப்பான விஷயங்களை நினைக்கிறது, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது நினச்சிக்கிறது, நெகட்டிவாக நினைக்கிறது, இதனால உங்களுடைய அந்த பிளெஸிங்ஸை இது வரைக்கும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு வர்றீங்க. ஸோ இனிமேலாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு சரியான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய இமேஜினேஷன் தான். ஆனால் உங்களுடைய இமேஜினேஷனை இனிமேல் பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி வைங்க. ஓகே, எக்ஸாம்பிள் நாளைக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஒரு சேலரி இருக்குது, நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது, எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் வாங்குறேன், எனக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைலை நான் லீட் பண்ணிக்கிறேன், அமைச்சிக்கிறேன், எனக்கு பிடிச்ச துணையை நான் அமைச்சிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய சேரிட்டி ஒர்க்ஸ் பண்ணுறேன், நான் நிறைய ஒரு புதிய கண்டுபிடிப்பை கொண்டு வரேன், நிறைய விஷயங்கள் நான் க்ரியேட் பண்ணுறேன். அது மாதிரி பாசிட்டிவான விஷயங்களுக்கு உங்களுடைய இமேஜினேஷனை இனிமே நீங்கள் செலுத்துங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நிறைய கவலைப்படுறீங்க. ஓகே, சில டைம் என்ன ஆகும்னா, எனக்கு என்ன வேணும், நான் யாரு, நான் என்ன பண்ண போறேன், எனக்கு என்ன தேவை, ஆக்சுவலி அதையே நீங்கள் ஒரு கவலையாக வைக்கிறீங்க. ஸோ இனிமேல் அப்படி வேண்டாம் அப்படின்றாங்க. அது எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக சந்தோஷமான மனநிலையோட செய்யுங்க. உங்களோட இமேஜினேஷனை பாசிட்டிவான விஷயங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. இவங்க பிரச்சனை கொடுத்துருவாங்களா, அவங்க பிரச்சனை கொடுத்துருவாங்களா, எனக்கு இது நடக்குமா, அது நடக்குமா, இப்படி நடந்துறா என்ன பண்றது, இப்படிலாம் இல்லாம நல்லா நீங்க வாழக்கூடிய வாழ்க்கைய இமேஜின் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்டான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கா இருக்க போகுது இனிமே. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த கிரியேட் பண்ணுறது எங்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்னா உங்களுடைய இமேஜினேஷன், கற்பனையிலேருந்து தான். ஸோ அப்போ இனிமேல் உங்களுடைய கற்பனை வளம், உங்களுடைய கற்பனை சக்தியை பாசிட்டிவான விஷயங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதன் மூலயமா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அண்ட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களால் அமைச்சிக்க முடியும். ஸோ வேற பெரிய மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ண வேண்டாம், உங்களோட கற்பனையை பாசிட்டிவாக பண்ணுங்க, அவ்வளோதான். கெட்ட விஷயங்களுக்கு கற்பனை பண்ணுறத கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களுக்கு கற்பனை பண்ணுங்க. நாளைக்கு நாள் நல்லா எப்படி இருக்கணும், நம்மளுக்கு ஒரு வீடு கட்டுற மாதிரி, ஒரு கார் வாங்குற மாதிரி, அந்த மாதிரி சொல்கிறேன் நான். நல்ல விஷயங்களை கற்பனை பண்ணி பழகிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்காக இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களால் அமைச்சிக்க முடியும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 இதுதான் உங்களுக்கான 999 டேக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 999 நம்பர் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஹலோ, பைல் நம்பர் 3 வெல்கம் ஷேர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான இந்த 999 டேக்கான ஏஞ்சல் அண்ட் யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பைல் நம்பர் 3
Okay. File number 3. I have protection. Purity. Okay. Lost and found. Protection. The fairies of protections are shielding you with the magical fairy ring of love and light. Practice psychic protection before embarking upon any spiritual work. We have purity. Always trust in the purity of your heart. Look inside your heart, and within it, you will find the answer to your question. Lost and found. What was once lost is about to be found, thanks to the lost and found fairy. Sometimes she can help us find things we never even realized were lost. Okay. File number 3. உங்களுக்கு இந்த நாளில் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸும் ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க் செஞ்சாலும், அது ஒரு சின்ன பூஜையாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும், பிரார்த்தனையாக இருக்கட்டும், ஓகே, இல்லை பெரிய அளவிலான ஒரு ரிச்சுவல்ஸாக இருக்கட்டும், என்ன மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க் நீங்கள் ஆன்மீக ரீதியான வேலைகள் செஞ்சாலும் செய்ய ஆரம்பிக்கும் போது இனிமே உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம், குலதெய்வம், இல்லை ஏஞ்சல்ஸ், ஏதோ ஒரு ஸ்பிரிட் கைடு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷனுக்கு கால் அப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவங்கள கால் அப் பண்ணிட்டு அவங்களுடைய அந்த ஒரு கட்டம் மாதிரி, இப்போ ஒரு ரிச்சுவல் பண்ணுறாங்கன்னா, ஒரு பூஜை சடங்குகள் பண்ணுறாங்கன்னா சுற்றி ஒரு வேலி மாதிரி போடுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலி மாதிரி அமைச்சுக்கோங்க. நீங்கள் அவங்கள கால் அப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய அன்பாலையும் உங்களுடைய அந்த லவ் அண்ட் லைட், அந்த ஸ்பிரிட் கைடனோட லவ் அண்ட் லைட்டாலேயே உங்களை சுற்றி ஒரு வட்டம் கிரியேட் பண்ணிடுவாங்க. தென் அதற்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான பூஜைகள், பிரேயர்கள், பிரார்த்தனைகள், டெய்லி நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையாக இருந்தாலும் உங்களோட ஸ்பிரிட் கைடை கால் அப் பண்ணி அவங்களோட ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராசஸை பண்ணுங்கள். ஒரு வீட்டில் சின்னதாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டா கூட சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து இனிமேல் பண்ணுங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு தேவை இப்போ ஒரு ப்ரொடெக்ஷன். அந்த ப்ரொடெக்ஷன் அவங்க உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. பட் you should ask them, you should call up them. நீங்கள் அவங்கள கால் அப் பண்ணாதான் அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ப்ரொடெக்ஷனோட நீங்கள் செய்யக்கூடிய எந்த மாதிரியான ஒரு பூஜைகள், பிரார்த்தனைகளாக இருந்தாலும் அதற்கு பதில் கிடைக்கும். அதற்கு உங்களோட விஷஸ் கிராண்டடாக ஆகும், நடக்கும். சரிங்களா? அண்ட் மற்றவங்க உங்களை ஏமாத்துறாங்க, மற்றவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, துரோகம் பண்ணுறாங்க, மற்றவங்க பியூராக இல்லைன்னு சொல்லிட்டு உங்களோட பியூரிட்டியை குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க, உங்களோட பியூரிட்டியை விட்டுறாதீங்க அப்படின்றாங்க. உங்களுடைய மனசு ரொம்ப தூய்மையானது. சரிங்களா? அந்த மனசால மற்றவங்களோட வாழ்க்கையில கூட ஒரு வெளிவட்டத்தை கொண்டு வர முடியும். அவ்வளோ ஒரு பியூரிட்டியான ஒரு மனசு. அப்போ அந்த மனசை நீங்க கட்டி காப்பாற்றணும். ஓகே, உங்களுடைய மனசுலயே நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க யார்கிட்ட போய் கேட்க வேண்டாம், உங்க மனசுகிட்ட கேளுங்க. உங்க மனசு உங்களுக்கு கரெக்டான பதில சொல்லிடும். உங்க மனசை விட யாராலையும் இந்த உலகத்துல சரியான பதில உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா உங்க மனசு அவ்வளோ ஒரு பியூரிட்டியானது. நீங்கள் வேணால் மற்றவங்களுக்கு நிறைய பதில் கொடுக்கலாம், நிறைய கைட் பண்ணலாம், ஆன்சர் கொடுக்கலாம், நிறைய சொல்யூஷன் கொடுக்கலாம். உங்களுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது. பிகாஸ் உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பியூரிட்டி கிடையாது. நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பியூரிட்டியான, அதாவது ஒரு பியூரான ஒரு மனசு உள்ள ஒரு பர்சன். உங்களுக்கு ஏஞ்சல்ஸும் சரி, நிறைய ஜீவராசிகளுடைய ஸ்பிரிட்ஸும் சரி, எல்லாமே உங்களுக்கு எப்பவுமே துணையாக இருக்கும்.
கனெக்டடாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பியூரான ஒரு சோல், சரிங்களா? ரொம்ப ரொம்ப பியூரான டிவைன் சப்போர்ட் உள்ள ஒரு ஆன்மா. அப்போது நீங்கள் மற்றவங்ககிட்டயோ வெளியிலையோ உங்களுக்கான ஆன்சர்ஸை தேட வேண்டாம், சொல்யூஷன்ஸை தேட வேண்டாம். உங்களுக்குள்ளே அது இருக்குது. ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப். உங்ககிட்டயே நீங்கள் கேளுங்க, கிடைக்கும். ஓகே, உங்களுக்குள்ள தொலைச்சதை உங்களுக்குள்ள தேடுங்க, வெளியே தேடாதீங்க அப்படின்றாங்க. எங்கே நீங்கள் தொலைச்சிங்களோ, எந்த விஷயத்த எங்கே நீங்கள் தொலைச்சிங்களோ அங்கே தேடுங்க, கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற இடத்துல போய் தேடும் போது உங்களுக்கு அது கிடைக்காது. மேபி அது வேணா ஒரு பிம்பத்தை வேணா கொடுக்கும், கிடைக்கிற மாதிரி. ஓகே, இனிமே உங்களுக்கு அப்படி உங்களோட எனர்ஜி லோவாக இருக்குது, ஸோ இருக்கும்போது நான் எப்படி எனக்கே ஆன்சர் கொடுத்துக்க முடியும் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ஃபேரிஸை கால் அப் பண்ணுங்கள், ஏஞ்சல்ஸை கால் அப் பண்ணுங்கள், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸை கால் அப் பண்ணுங்கள். உங்களோட பெட்ஸ் வளர்த்துருந்தீங்கன்னா அவங்க உங்களை விட்டு போயிருந்தாலும் ஸோ அந்த சோலை கால் அப் பண்ணுங்க, கேளுங்க. ஓகே, உங்களை விட்டு பிரிஞ்சு போன சோல்ஸ் இருக்காங்க இல்லையா, அது பெட்ஸாக இருக்கட்டும், ஹியூமன்ஸாக இருக்கட்டும், அவங்கள கால் அப் பண்ணுங்க, ஏஞ்சல்ஸை கால் அப் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு நெருடலாக இருக்குது, எனக்கு இந்த விஷயத்தை பற்றின ஒரு தெளிவு வேணும், நான் ஒன்று இழந்துட்டேன், ஒன்று தொலைச்சிட்டேன், அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்களால ஒரு சொல்யூஷனையும் ஒரு பதிலையும் கொடுக்க முடியும். ஓகே, மற்ற நேரத்தில் நீங்கள் தெளிவாக இருக்க நேரத்தில் உங்களுக்கு நீங்களே கைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க போதும். உங்களோட மனசு ரொம்ப பியூரானது, அதை அப்படியே டெவலப் பண்ண பாருங்கன்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அண்ட் ப்ரொடெக்ஷன் ஷீல்டை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒர்க்கை வந்து இனிமேல் பார்க்க ஆரம்பிக்கணுன்றதும் உங்களுக்கான 999 டேக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3, உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, we have positivity and kindness are all you need. Okay. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்காக கொண்டு வந்தால் உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் பார்க்க முடியும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாசிட்டிவாக இருங்க, கைண்ட்னஸாக இருங்க. ஓகே, நேர்மறை எண்ணங்களோடு இருங்க, நேர்மறை ஆற்றலோடு இருங்க. அண்ட் கைண்ட்னஸ், இறக்க குணத்தோடு இருங்க. யாரும் ரிவெஞ்ச் எடுக்கணும், யாரையும் வந்து திட்டணும், அடிக்கணும், உங்களை காயப்படுத்திட்டாங்க அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் திட்டணும், ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணணும், இது எதுவுமே வேண்டாம். ஃபர்கிவ் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். கைண்டாக இருங்க, இரக்கம் குணம். ஆக்சுவலி உங்களுக்கு அது இருக்குது, நீங்கள் ஒரு பியூரான ஒரு சோல்ன்றதுனால அது இருக்குது. ஸோ அதை இன்னும் டெவலப் பண்ணுங்க, அவ்வளோதான். அது எங்கேயுமே விட்டு கொடுத்துறாதீங்க. அந்த கைண்ட்னஸ் உங்களோட யூனிக்னஸ், உங்களோட இறக்க குணம், உங்களோட தனித்தன்மை, அதை விட்டுறாதீங்க. அண்ட் பாசிட்டிவிட்டியாக இருங்க, எல்லாத்தையும் பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிங்க. ஒரு விஷயம், ஒரு பணம் வரணும்னா கூட அது வந்துடும் அப்படின்னு நினைங்க. ஓகே, ஸோ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், அதற்கான சோர்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைங்க. ஸோ பாசிட்டிவாக இருங்க. Think positive, do positive, okay, and say positive. பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக யோசிங்க, பாசிட்டிவான விஷயங்களை செய்யுங்க. அண்ட் எல்லாருக்கிட்டையும் கைண்டாக இருங்க, இரக்க குணத்தோடு இருங்க. எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இரக்கத்தை காட்டுங்க. பரவாயில்ல, அது பயப்படவே விட, நான் இரக்கத்தை காட்டினா என்னை ஏறி மதிச்சுட்டு போயிடுறாங்க, என்னை ஏமாத்திட்டு போயிடுறாங்க, இதை வந்து ஒரு வீக்னஸாக வச்சு என்னை ஏமாத்திடுறாங்க அப்படிலாம் வந்து யோசிக்காதீங்க. அதுக்கான ப்ரொடெக்ஷன் தான் உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஸ்பிரிட் கைடை கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. நான் ஒருத்தருக்கு இறக்கம் பார்க்க போகிறேன், ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், பட் அவங்க என்னை அதை வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு என்னை ஏமாத்தாமல் இருக்க ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும். ஓகே, பட் நீங்கள் அந்த கைண்ட்னஸை கொடுக்க என்றைக்குமே தவறாதீங்க. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிக்டாக
இதை விட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் உங்கள் லைஃப்பில் இருக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும், ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அடைய முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக பேசணும், பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் செய்யணும், பாசிட்டிவிட்டி இது அண்ட் கைண்ட்னஸ், இரக்கம், மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டுறது, அனுசரணை காட்டுறது, அன்பு கொடுக்கறது, இந்த விஷயம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களுக்கு சிறப்பான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்காக இருக்கும். இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கும், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிட்டே இருக்கும். ஓகே, ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பட் இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதை பண்ணுங்க. அதை கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு மெசேஜாக வருது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான 999 டேக்கான மேனிஃபெஸ்டேஷன் மெசேஜ், ஏஞ்சல் மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 999 அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஸோ நேர்களே, இன்னைக்கு 999 போர்ட்டல் டேக்கான ஏஞ்சல் அண்ட் யூனிவர்ஸ் மெசேஜ் பார்த்தோம். அண்ட் அது கூடவே உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸ்பெஷலாக. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 999 அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் அப்பாஷிக் கைடன்ஸ் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேற ஒரு நல்ல பதிவோட மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சாரு. பாய்.